வெல்கம் டு ஆர்எம்பி சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஎஸ்சி அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஒரு டாபிக் போலரோகிராஃபி. இந்த டாபிக் எடுக்கிறதுக்கு நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் ரெண்டுத்துக்கும் சேர்த்தே நோட்ஸு, அதுக்குண்டான விளக்கம் எல்லாமே இந்த யூடியூப் ஆர்எம்பி சேனலில் உங்களுக்கு நான் ப்ரெசன்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு போலரோகிராஃபினா என்ன? வாட் இஸ் மீன் பை போலரோகிராஃபி? இட் இஸ் அன் எலக்ட்ரோ அனலிட்டிக்கல் டெக்னிக் to study the composition of dilute solution of an electrolyte by plotting current voltage curves. அதாவது ஒரு dilute சொல்யூஷனில் டிஃப்ரெண்ட் காம்போசிஷன் எடுத்துக்கிட்டு அதனோட எலக்ட்ரோலைட்டை ஒரு அனலிட்டிக்கல் ப்ராசஸில் பண்ணுறதுக்கு பேர் தான் போலரோகிராஃபி. இதோட தமிழ் அர்த்தம் மின் பகுளி ஒன்றின் நீர்த்த கரைசலின் ஏபைக்கு இன்னொரு பேர் செறிவு மின்னோட்ட மின்னழுத்த வரைபடங்களை வரையறைந்து ஆய்வு செய்யும் பின் பகுப்பு உத்திக்கு போலரோகிராஃபி என்று பெயர். இதோட பேசிக் பிரின்சிபல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா கரண்ட் வோல்டேஜ் ரிலேஷன்ஷிப் பற்றி தான் இதை பேஸ் பண்ணியிருக்கு இந்த போலரோகிராஃபி. இதுக்கு ஒரு சின்ன ஸ்மால் போலரைசபிள் மைக்ரோ எலக்ட்ரோட் வேணும். வாட் இஸ் மீன் பை போலரைசபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாக சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். ஒரு எலக்ட்ரான் க்ளவுட் உள்ள ஒரு காம்பவுண்டில் இருந்து அந்த எலக்ட்ரான் க்ளவுடை டிஸ்டார்டட் பண்ணி கலைச்சிட்டு இந்த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆனது நடக்கும். த வோல்டேஜ் அப்ளைடு டு தட் மைக்ரோ எலக்ட்ரோட் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். 0.2 வோல்ட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த கரண்ட்டை பாஸ் த்ரூ த சொல்யூஷனையும் நோட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கிராஃபை வரைகிறாங்க. A graph is drawn between applied voltage and the current passing through the solution. அந்த கிடைக்கிற கிராஃபுக்கு பேர் தான் this resulting graph is known as polorogram. From the graph, the composition of the solution can be determined. How much solutions you can spend? From the graph, you can identify the composition of the solution. இதுவே தமிழில் பார்த்தீங்கன்னா, முனைவு கொள்ளக்கூடிய நுண்மின் முனையில் ஒன்றில் உருவாகும் மின்னோட்ட மின்னழுத்த தொடர்பின் அடிப்படையில் போலரோகிராஃபி அமைந்துள்ளது. நுண்மினுக்கு தரப்படும் 0.2 V எல்லைக்குள்ளே உயர்த்தப்படுறாங்க. அப்போது கரைசல் வழியாக பாவம் மின்னோட்டம் அளக்கிறோம். அந்த செலுத்தப்படும் மின்னழுத்தம் மற்றும் கரைசலின் வழியே பாயும் மின்னோட்டம், அது ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள வரைபடம் உருவாகுது. அந்த வரைபடத்துக்கு பேர் தான் போலரோகிராம். இந்த வரைபடத்திலேருந்து நம்ம கரைசலோட ஏபை கண்டறியலாம். காம்போசிஷன் ஏபை எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் போலரைசேஷன் அப்படின்னா என்ன? ஆஸ் த எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் நடக்குது. ஆஸ் த எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் ப்ரொசீட்ஸ், த அயன் கெட்ஸ் டெபாசிட்டட் அட் த எலக்ட்ரோட்ஸில் படியுது. டியூ டு திஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த அயான்ஸ் அரவுண்ட் த எலக்ட்ரான் பிகம்ஸ் லெஸ். This more pronounced if the solution is properly stirred. This results in a difference in a concentration of ions. This difference in concentration may set up a concentration cell working in the opposite direction. This will end up in the polarization. Difference in concentration of ions at the opposite directionல நம்ம concentration increase பண்ணுறதுனால this is known as polarization. This type of polarization is known as concentration polarization. செறிவு முனைவு கொள்ளல். மின்னார் பகுப்பின் போது அயனிகள் மின் முனைகளில் விடுவிக்கப்படுகின்றன. இதனால் மின் முனைகளின் அருகாமையில் அயனிகளின் செறிவு குறைகிறது. இந்த செறிவு குறையறதுனால கரைசலை நன்கு கலக்கப்படவில்லை எனாலும் இவ்விளைவு மிகுதியாக இருக்கும். இதனால் அயனிகளின் செறிவுகளின் வேறுபாடுகள் தோன்றும். இந்த வேறுபாடல் விளைவாக செறிவு மின்கலம் உருவாகி அதன் எதிர் திசையில் செயல்பட துவங்கும். இதன் விளைவாக முனைவு கொள்ளல் நிகழும். இவ்வகை முனைவு கொள்ளல் வினைக்கு செறிவு முனைவு கொள்ளல் என்று பெயர். நெக்ஸ்ட் மெயின் டாபிக், dropping mercury electrode. This is dropping mercury electrode. It consists of mercury reservoir
which mercury trickles down in small drops through capillary. This acts as a cathode. It is also called an indicator electrode or microelectrode. The anode consists of pool of mercury. Here cathode is mercury reservoir from which trickles down as a small drops. Anode is pool of mercury. This is called reference electrode. The concentration polarization at the anode is negligible because of the large area. The anodic potential may therefore be regarded as constant. Hence, the polarization of the whole cell is governed by reactions occurring at the DME. DME is otherwise known as microelectrode or polarizable electrode. I already told what is meant by polarizable electrode. This electronic cloud, these charges are distorted. This is known as polarizable electrode. சொட்டும் மெர்க்குரி மின்முனை. இதில் மெர்க்குரி தேக்கம் ஒன்று உள்ளது. இதுதான் மெர்க்குரி தேக்கம். இதிலிருந்து தந்தி குழாய் ஒன்றின் வழியே மெர்க்குரி மிகச்சிறிய சொட்டுகளாக கசிகிறது. இது எதிர்மின் முனையாக செயல்படுகிறது. இந்த மெர்க்குரியோட சொட்டு தான் எதிர்மின் முனை. இது காட்டி மின்முனை எலக்ட்ரோல் அல்லது நுண்மினை எலக்ட்ரோட் என அழைக்கப்படுகிறது. மற்றொரு மெர்க்குரி தேக்கம் அல்லது கெலோமல் மின்முனை நேர்மின் முனையாக செயல்படுகிறது. இது மேற்கோள் மின்முனை எனப்படுகிறது. நேர்மின் முனையாகிய மெர்க்குரி தேக்கத்தின் பரப்பு அதிகமாக இருப்பதால் அதில் செறிவு முனைவு கொள்ளல் ஒதுக்கத்தக்க அளவில் குறைவாக இருக்கும். ஆதலால் நேர்மின் முனையின் மின்னழுத்தம் மாறாத மதிப்பை கொண்டதென கருதலாம். எனவே மின்கலத்தில் ஏற்படும் முனைவு கொள்ளல் முழுமையும் நுண்மினையாகிய டிஎம்இயில் நிகழும் வினைகளால் மட்டுமே ஏற்படும். What is the advantages of this DME? The electrode surface remains pure and clean as it's constantly renewed. So the electrode surface eliminates passivity or poisoning effects. Its surface area is reproducible with any given capillary. The high hydrogen over voltage on mercury renders the electrode useful for electropositive species like iron, zinc, etc., whose reduction potential is considerably more negative than the reversible potential of hydrogen discharge. Mercury forms amalgams with many metals and thereby lowers the reduction potential. The diffusion current assumes a steady value immediately and is reproducible. DMEயின் மேன்மைகள். தொடர்ந்து புதுப்பிக்கப்படுவதால் புதிதாக மெர்க்குரி சொட்டு ஒவ்வொரு முறையும் உருவாவதால் மின்முனை பரப்பு தூய்மையானதாக இருக்கிறது. அதனால் எப்பயுமே பியூரஸ்ட் ஃபார்மாக இருக்கும், தூய்மையானதாக இருக்கும். தரப்பட்ட எந்த ஒரு தந்தி குழாய் கொண்டும் புறப்பரப்பை மீண்டும் மீண்டும் உருவாக்கிட முடியும். ஹைட்ரஜன் வெளிவிட தேவையான மின்னழுத்த விட கணிசமான அளவு கூடுதலான எதிர் மின்னழுத்த மதிப்பு கொண்ட இரும்பு, சிங்க் போன்ற நேர்மின் மின் அணைகளையும் இம்மின்முனையை பயன்படுத்தலாம். எனவே மெர்க்குரியின் மீதான ஹைட்ரஜன் மிகை மின்னழுத்த மதிப்பு அதிகம். பல உலோகங்களுடன் மெர்க்குரி ரசக்கலவையை தந்து அதன் மூலம் அவற்றின் ஒடுக்க மின்னழுத்தங்களை குறைக்கிறது. வினை துவங்கப்பட்ட உடனே விரைவுதல் மின்னோட்டம் மாறாத மதிப்பினை அடைந்து விடுகிறது. மேலும் இம்மதிப்பு மீண்டும் மீண்டும் அடையக்கூடியதாகவும் உள்ளது. மெர்க்குரி சொட்டின் எடையிலிருந்து புறப்பரப்பு மதிப்பை கணக்கிட முடியும். டிஎம்இயோட டிஸ்அட்வான்டேஜஸ். It is useful only over a range of plus 0.3 to minus 2.8 volts when standard Calomel electrode is used. Above 0.3 volt, mercury dissolves, forming mercury 1 ions and gives anodic waves. Below minus 2.8 volts, hydrogen is evolved. In other words, DME is easily oxidized. So it can be used for the analysis of reducible or easily oxidizable substances only. Dissolved oxygen in the solution gives polarograms as it is reduced to hydrogen peroxide first and then water. So air must be removed from a solution in which other substances are to be determined. DMEயின் குறைபாடுகள். மெர்க்குரி சொட்டின் அளவு மாறும் பொழுது நுண்மின் முனையின் பரப்பும் மாறுபடுகிறது.
தந்துகி குழாய் அடிக்கடி அடைப்படும் வாய்ப்பிருந்தால் டிஎம்ஐ பயன்படுத்தும் போது சிறப்பு கவனம் தேவைப்படுகிறது. திட்ட கலோமல் மின்முனையை நேர்மின் முனையாக பயன்படுத்தும் பொழுது டிஎம்ஐ +0.3 முதல் -2.8 வோல்ட் எல்லையில் மட்டுமே பயன்படுத்த முடியும். ஏனெனில் 0.3க்கு மேல் மெர்க்குரி கரைந்து Hg1 அயனிகளை தந்துவிடுவதால் நேர்மின் முனை சார்ந்த அலைகளை தந்துவிடுகிறது. -2.8 வோல்ட்ஸ்க்கு கீழே போச்சுன்னா ஹைட்ரஜன் வெளிவர துவங்கிடும். அதாவது டிஎம்இ ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிடும். ஆதலால் ஒடுக்க இயலும் அல்லது எளிதாக ஆக்சிஜனேற்றம் அடையும் பொருட்கள் ஆய்வு செய்வதற்கு மட்டுமே இதை பயன்படுத்த இயலும். கரைசலில் கரைந்துள்ள ஆக்சிஜன் முதல் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆகவும் அதனைத் தொடர்ந்து நீர் ஆகவும் ஒடுக்கப்படுவதால் அவையும் போலரோகிராமை தருகின்றன. எனவே ஒரு கரைசலில் பொருளை நிர்ணயிக்கும் பொழுது அக்கரைசலின் ஆக்சிஜன் காற்றானது நீக்கப்பட வேண்டும். இதில் அடுத்தது மெயின் டாபிக் கன்வெக்ஷன், மைக்ரேஷன் அண்ட் டிஃப்யூஷன் கரண்ட். ஒரு கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா அதில் மெயின் 3 mass transport process are done. What are these 3 main process? Convection, migration, diffusion. This passage of current to the surface of electrode first forms convection due to motion of the solution or the electrode. The migration is formed due to the charged ions is migrated under the influence of an electrical field. Diffusion under the influence of the concentration gradient, for example high to low concentration, low to high concentration. In polarography the main mode of transport is diffusion current. The other must be silent here, other must be eliminated here, only diffusion only taken in account. Diffusion current is to be measured and plotted against the voltage. So we have to eliminate convection and migration current. Migration current is eliminated by adding 50 or 100-fold excess of an inert supporting electrolyte KNO3 potassium nitrate whose discharge potential is usually high. Convection current is minimized by using unstirred because while stirring process only convection current is produced. If you reduce that convection current this using this unstirred process. Vibration free solutions also. தமிழில் பார்த்தீங்கன்னா கன்வெக்ஷன் சலன, நகர்வு மற்றும் விரைவுதல் மின்னோட்டம். அதாவது சலனம் எப்படி ஏற்படுதுன்னா சலன மின்னோட்டம் எப்படி ஏற்படுதுன்னா கரைசல் அல்லது மின்முனை நகர்வதால் ஏற்படுகிறது. அதுவே நகர்வு மின்னோட்டம் எப்படி ஏற்படுதுன்னா மின்புயம் ஒன்றின் விளை பயனாக மின்சுமையுள்ள அயனிகளின் இதுக்காக நகர்வு ஏற்படுது. விரைவுதல் மின்னோட்டம் எப்படி இது பண்ணுதுன்னா செறிவு மாறுபாடுகளில் ஏற்படும் விரைவுதல். இதை எப்படி நீக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக விடுவித்தல் மின்னழுத்த மதிப்பு அதிகமுள்ள பொட்டாசியம் நைட்ரேட் போன்ற செயலாளற்ற துணை மின்பகுளி ஒன்றை 100 பங்கு உபரியாக சேர்ப்பதால் நகர்வு மின்னோட்டம் போலரோகிராஃபில் தவிர்க்கப்படுகிறது. மைக்ரேஷன் நகர்வை அதுலேருந்து தவிர்க்கிறோம். இன்னொன்று கலக்கப்படாத அதிர்வற்ற கரைசலை பயன்படுத்துவதனால சலன மின்னோட்டம் குறைக்கப்படுகிறது. அடுத்தது மெயின் டாபிக் பிஎஸ்சி லெவலில் எல்கோவிக் ஈக்குவேஷனோட வெறும் ஈக்குவேஷன் மட்டும் இருந்தால் போதும். இதில் டெரிவேஷன் கேட்கறதில்ல எக்ஸாம்ஸில், யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில். அது என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு பார்ப்போம். எல்கோவிக் ஈக்குவேஷன் derived the following equation. Ilkovic derived the following equations at 298 Kelvin showing the various factors responsible for the diffusion current at its limiting value. What is that equation? ID is equal to 607n d power 1 by 2 capital C m power 2 by 3 small t power 1 by 6. Here ID is average diffusion current, n is number of electrons in reduction of molecule, d is diffusion coefficient, c is concentration, m is rate of mercury flow in capillary, and t is equal to lifetime of drop of mercury 2 to 7 seconds. N, d, m and t are constants. ID is equal to kc. What is the significance of the equation? Observed diffusion current is directly proportional to the concentration of electro-reducible substances. ID is directly proportional to concentration. ID is remove this proportional, you introduce that k is the proportionality constant. Here this another significance, the diffusion current is proportional to the product of m 2 power 2 by 3 and t 1 by 6.
This permits the comparison of results obtained when different capillaries are unused, keeping the other conditions same. இல்கோவிக் சமன்பாடு. இந்த சமன்பாடு மிக முக்கியமான சமன்பாடு. இந்த சமன்பாடோட டெரிவேஷன் தேவையில்லை, ஈக்குவேஷன் மட்டும் போதும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐடிங்கிறது மைக்ரோ ஆம்பியர் அலகில் குறிக்கிறாங்க. மெர்க்குரி சொட்டின் வாழ்காலத்தில் பாயும் சராசரி மின்னோட்டம். என்னங்கிறது எதிர் மின்முனையின் மின்னார் குறைக்கப்பட்ட அயனியின் ஒன்றினால் ஏற்படுத்தப்படும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. சிங்கிறது முனைவெண்ணிக்கையின் செறிவு. டிங்கிறது பொருளின் விரவுதல் குணகம். ஸ்மால் எம்ங்கிறது வினாடியின் ஓடி வரும் மெர்க்குரியின் எடை. டிங்கிறது ஒரு சொட்டு மெர்க்குரி விழுவதற்காக நேரம் செகண்ட் அலங்கில். இதோட முக்கியத்துவம் இச்சமன்பாடின் முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி = கேசி. அதில் ப்ரொபோர்ஷனாலிட்டி நீக்கிறதுனால ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுறாங்க. கேங்கிறது ஒரு குறிப்பிட்ட தொகுதி வெப்பநிலை நிபந்தனைகளில் ஒரு மாறிலி ஆகும். பதிவு செய்யப்படும் விரைவுதல் மின்னோட்டம் ஐடி சோதனை பொருளின் செறிவிற்கு நேர்விகிதத்தில் இருக்கும். விரைவுதல் மின்னோட்டம் பற்றி இன்னொன்று எது நேர்விகிதத்தில் உள்ளதுன்னா M2/3யும் T1/6ம் நேர்வினையில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரிமெண்டல் அசம்பிளி. இதில் என்னென்ன எக்ஸ்பிரிமெண்டல் அசம்பிளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எலக்ட்ரோட்ஸ். இது டிஎம்இ. டிஎம்இயில் என்ன எலக்ட்ரோட்ஸ் அப்படி இருக்குன்னா கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் மெர்க்குரி ரிசர்வயர் ஃப்ரம் விச் மெர்க்குரி ட்ரிக்கிள்ஸ் டவுன் அஸ் எ ஸ்மால் ட்ராப்ஸ். இங்கே தான் அப்படியே சொட்டோம். கேபிலரி ஆக்ட் அஸ் எ கேத்தோட். ஆனோட் இஸ் எ பூல் ஆஃப் த மெர்க்குரி, அதுலேருந்து வர்றது. நெக்ஸ்ட்டு கேபிலரி. கேபிலரி இட் ஷுட் பி லென்த். This is a capillary. Capillary it should be a length internal diameter of drop rate is the order of 2 to 6 seconds. 2 to 6 seconds la and the drop mercury of drop sotom. This capillary with the bore about 0.02 to 0.05 millimeter and length about 5 to 12 centimeter are used. This is capillary tube. Next solution should be concentration 10⁻³ m. In modern sophisticated instruments even solution up to 0.2 into 10⁻6 m can be analyzed. 0.005 to 0.01 gelatin and 0.5 or larger concentration of supporting electrolyte are added to the solution. Here the supporting electrolyte is gelatin. What is the output current voltage curve? After experimental assembly we have to see about this current voltage curve. Here finally you get this current voltage relationship curve. This curve AB, this type of curve you have get in this AB curve. At the initial stages of electrolysis between A and B, no appreciable current passed through the electrolytic cell is called decomposition potential. This is known as decomposition potential. This is the initial stages of electrolysis. So this is known as residual current. And then see that B and C. Here this B and C, there is a rapid rise of this current due to increase of rate of discharge ions on the electrode surface. This portion is measure of the diffusion current. This one is a measure of diffusion current. Beyond C, this current between the C and the D is called limiting current or this limiting diffusion current. Here this diffusion current equal to formula limiting current minus residual current. We get this diffusion current. Next one, this main topic, half wave potential. What is meant by half wave potential? The wave like current voltage curve is known as polarographic curve. This potential corresponds to this midpoint of the wave is called half wave potential. It is also used for qualitative analysis for the substance. Experimental assembly. சோதனைக்கான கருவிகளை அமைத்தல். இதில் போலரோகிராஃபியில் மொத்தம் 3 பார்க்குறோம். ஒன்று வந்து மின்முனைகள், நெக்ஸ்ட்டு தந்து குழாய், அதுக்கப்புறம் இதில் ஊற்ற போகிற சொல்யூஷன்ஸ் கரைசல்கள். ஒரு மின்முனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்து குழாய் ஒன்று வழியாக மெர்க்குரி சின்ன சின்ன சொட்டுகளாக உள்ளார போகும். உள்ளார போன பிறகு மெர்க்குரி மின்முனை எதிர்மின்முனையாக செயல்படுகிறது. மெர்க்குரி தேக்கமாக இருக்கிறது நேர்மின்முனையாக செயல்படுகிறது. தந்தி குழாயில் என்ன பார்க்குறோன்னா 2லேருந்து 6 சொட்டு வந்து வினாடிக்கு விழும். அப்போ உருவாகி விழும்போது இந்த தந்தி குழாயின் நீள் உள்வடக்கம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 0.02லேருந்து 0.05 மில்லிமீட்டராக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட துளை பார்த்தீங்கன்னா 5 முதல் 12 சென்டிமீட்டர்
நீளத்தை கொண்ட தந்தி குழாய் பயன்படுத்தப்படுகிறது. கரைசல் எவ்வளோ அதோட செறிவு எவ்வளோ கரைசல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோதனை கரைசல் வந்து 10⁻³ எம்முக்கு மேலே இருக்க வேணும். ஆனால் இப்போ வந்து தற்காலிகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, மேம்பாட்டுடைய உபகரணங்களில் 0.2லேருந்து 2 × 10⁻6 எம் வரையிலான மிக நீர்த்த கரைசலை இதில் யூஸ் பண்ணுறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, துணை மின் பகுதியாக என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பொட்டாசியம் நைட்ரேட்டு, பொட்டாசியம் குளோரைடு, அது கூட வேறு என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, சோதனை கரைசலில் 0.05 முதல் 0.01% ஜெலட்டின் மற்றும் 0.05 எம் கான்சன்ட்ரேஷன் உள்ளதை இதில் பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மின்னழுத்த வரைபடம், கரண்ட் வோல்டேஜ் கர்வ். இதில் ஏபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்னார் பகுப்பின் பக்கத்தில் சிதைவு மின்னழுத்த மின்கலத்தில் உள்ள கரைசலின் வழியே செலுத்தப்படுகிறது. இதில் மின்னோட்டம் குறிப்பிடத்தக்க அளவில் பாய்வதில்லை. இந்த மின்னோட்டம் துவக்க மின்னோட்டம் அல்லது எச்ச மின்னோட்டம் அப்படின்னு இதில் பேர் வைக்கிறாங்க. அப்புறம் பிக்கும் சிக்கும் என்ன அப்படின்னா, வரைபடத்தில் மின்னோட்டம் வெகு குறைவாக உயர்கிறது பிக்கும் சிக்கும் உள்ள இடத்துல. அதுக்கப்புறம் சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சிக்கும் டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஒரு மாறாத மதிப்பை அடைகிறது. மின்முனை அருகாமையில் உள்ள கரைசலின் செறிவிற்கும் கரைசலின் மையப்பகுதி செறிவிற்கும் உள்ள வேறுபாடு ஒரு மாறாத மதிப்பை அடைகிறது. சிக்கும் டிக்கும் இடையிலான மின்னோட்டம் மேல் வரம்பு மின்னோட்டம் ஆகும். இவ்வாறாக இதுக்கு பேர், இந்த பிக்கும் சிக்கு உள்ளது பேர் விரைவுதல் மின்னோட்டம். இந்த விரைவுதல் மின்னோட்டம் கிடைக்கணும்னா வரம்பு மின்னோட்டம் மைனஸ் எச்ச மின்னோட்டம் பண்ணால் விரைவுதல் மின்னோட்டம் கிடைக்கும். இதில் ஒரு அலை வேவு போல் தோற்றமளிக்கும் இந்த மின்னோட்டம் மின்னழுத்த வரைபடம் போலரோகிராஃபிக் அலை எனப்படுகிறது. அலையின் மைய புள்ளி, இதுக்கு பேர் ஈடான மின்னழுத்தம் அரை அலை மின்னழுத்தம் எனப்படுகிறது. இது பொருட்களின் பண்பறிவு பகுப்பாய்வில் உதவுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் வேவ். Oxygen is capable of reduction first to hydrogen peroxide and finally to water. So it gives polarigrams. So when oxygen is present in the solution, under this observation, we get one extra wave in the polarigram. This polarographic wave is called oxygen wave. Thus, polarography provides a way to determine the amount of dissolved oxygen in the solution. But at the same time, when we are determining other species in a solution, presence of oxygen in a solution is a nuisance. Hence, it must be removed. This is done by passing inert gas like nitrogen or hydrogen before doing this polarographic study. Oxygen அலை முதலில் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆகவும் பின்னர் வாட்டர் ஆகவும் ஒடுக்கப்படக்கூடியதாகும். எனவே அது போலரோகிராம்களை தருகிறது. எனவே சோதனை கரைசலில் ஆக்சிஜன் இருந்தால் போலரோகிராமில் கூடுதலாக ஒரு அலை கிடைக்கிறது. இந்த போலரோகிராஃபிக் அலை ஆக்சிஜன் அலை என அழைக்கப்படுகிறது. இவ்வாறாக கரைசல்களின் கரைந்துள்ள ஆக்சிஜனை நிர்ணயிக்க போலரோகிராஃபி வழியொன்றினை தருகிறது. ஆனால் அதே சமயத்தில் கரைசலில் ஒடுக்கப்பட்டதாக வேறு இனங்களை நாம் நிர்ணயிக்கும் போது அக்கரைசலில் ஆக்சிஜன் இருந்தால் அது ஒரு இடர்பாடாகும். எனவே இதை நீக்கப்பட வேணும். இதற்காக போலரோகிராஃபி ஆய்வு நிகழ்த்தப்படுவதற்கு முன் கரைசலுக்குள் நைட்ரஜன் அல்லது ஹைட்ரஜன் போன்ற செயலற்ற வாயு செலுத்தப்படுகிறது. Finally, what is the advantages of the polarography? Polarography is an analytical tool in qualitative and quantitative analysis. Here, this qualitative analysis, each ion has got characteristic half-wave potential value. Thus, from half-wave potential values, we can identify the ion qualitatively. Further, from number of waves, we can determine the number of ions present in the mixer. In quantitative analysis, diffusion current is directly proportional to concentration. Using that DME, the wave height is measure of diffusion current. The wave heights are plotted against respective concentration. We get a straight line. Here, this ID is plotted against C concentration. By using this method, example, we can determine this cadmium by direct comparison method. What is that method? Cadmium solution with a different concentration in this range 10⁻² to 10⁻³ moles per liter are prepared. Each solution is mixed with known quantity, for example 1 molar KCl and gelatin. Unknown solution of cadmium solution is also mixed with this above KCl and gelatin.
The polarograms for all the solution of constant volume are recorded. The wave height in each case is measured. This linear calibration curve between this concentration and that ID diffusion current is drawn. This concentration of unknown cadmium can be known from its wave height by interpolation method. This method is interpolation method. பண்பறி மற்றும் அளவறி பகுப்பாய்வில் போலரோகிராஃபி. ஒவ்வொரு அயனியும் தனக்கே உரித்தான அரை அலை மின்னழுத்த மதிப்பை E ஆஃப் பெற்றுள்ளது. இந்த மதிப்புகளிலிருந்து அயனியை பண்பறிவு பகுப்பாய்வு செய்து இணங்கலாம். இதோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்மியத்தின் அளவை நிர்ணயித்தல். 10⁻²லிருந்து 10⁻³ மோல் லிட்டரில் செறிவில் இருக்குமாறு வெவ்வேறு கேட்மியம் 2 கரைசலை எடுத்துக்கிறோம். அந்த ஒவ்வொரு கரைசல்லையும் தெரிந்த அளவு உள்ள 1 mKcl பொட்டாசியம் குளோரைடையும் ஜெலட்டினையும் சேர்க்கப்படுகிறோம். இதே அளவு KCl மற்றும் ஜெலட்டின் செறிவு தெரியாத CD2 கரைசலுக்கு சேர்க்கப்படுகின்றன. இவ்வனைத்தும் கரைசல்களின் போலரோகிராம்கள் மாறாத கனவு அளவு பதிவு செய்யப்படுகின்றது. ஒவ்வொரு கரைசலின் அலை உயரம் குறைக்கப்படுகிறது. திட்ட கரைசலில் CD2 அயனிகள் செறிவிற்கும் அலை உயரங்களிடம் திட்ட வரைபடம் போடப்படுகிறது. இவ்வரைபடத்தில் செறிவு தெரியாத CD கரைசல் அலை உயர மதிப்பை இடைச்செருகல் செய்து அதன் செறிவு கண்டுபிடிக்கப்படுகிறது. தேங்க்யூ.